1967ஆம் ஆண்டு தமிழக பொதுத் தேர்தலிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் மூதறிஞர் ராஜாஜி, திரு மாப்போசி, கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத், ஐயா மூக்கையா தேவர் உள்ளிட்ட 7 கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. அந்த தேர்தலிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி நீங்கள் இதுவரை கேள்விப்படாத ஒரு ருசிகர சம்பவம் நடந்தது. சென்னையை அடுத்துள்ள திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியிலே முன்னாள் சபாநாயகர் திரு முனு ஆதி அவர்கள் போட்டியிட்டார்கள். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முட்டுக்காட்டு பகுதியிலே ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்திலே அவர் பிரச்சாரத்துக்காக செல்லுகிறார். அந்த ஊர் பெரியவர், ஐயா, எந்த கட்சியும் இங்கு ஓட்டு கேட்டு வராதீர்கள் என்று ஆவேசமாக கூறினார். உடனே திரு முனு ஆதி அவர்கள், நான் அண்ணாவின் கழக வேட்பாளராக போட்டியிடுகிறேன், திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக நிற்கின்றேன் என்று சொன்னார். இங்கே தெரியும் ஐயா, நீங்கள் இங்கே எம்ஜிஆர் கட்சியை தவிர வேறு யாரும் ஓட்டு கேட்டு வரக்கூடாது என்று மிகுந்த கோபத்தோடு கூறினார். சுதாரித்துக் கொண்ட முனு ஆதி அவர்கள், ஐயா, நானும் எம்ஜிஆர் கட்சி தான், நாங்களும் எம்ஜிஆர் கட்சி தான் என்று சொன்ன பிறகு பிரச்சாரத்துக்காக அனுமதி தந்தார். இந்த செய்தியை அந்த பத்திரிகை எழுதுகிற போது அரசியல் புகாத கிராமத்திலே நாட்டிலே என்னென்ன அரசியல் கட்சிகள் இருக்கின்றன என்று தெரியாவிட்டாலும் திரு புரட்சி தலைவர் அவர்களை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் என்ன அரசியல் கட்சியில் இருக்கிறார், என்ன பொறுப்பில் இருக்கிறார் என்பதையும் தெரிந்து வைத்திருக்கிறது. குறிப்பாக அரிஜன பெருமக்கள் மத்தியிலே அவருக்கு தனி செல்வாக்கு இருக்கிறது என்பதை அந்த பத்திரிகை சுட்டி காட்டியது. 1967 சட்டமன்ற தேர்தலிலே அமோக வெற்றி பெற்றதை போல எதிர்வரும் 2026 சட்டமன்ற பொது தேர்தலிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும் செல்வாக்கு விளங்கும் என்பதை இந்த நாடு பார்க்கத்தான் போகிறது. நன்றி, வணக்கம்.